வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? ஆமென். எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த இது 3வது வார செய்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அவர் நித்திரை கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அதே சமயத்துல சத்துரு அந்த நித்திரையை ஆயுதமாகவும் எடுத்து பயன்படுத்துகிறான் என்பதை நம்ம கடந்த வாரம், அதுக்கு முந்தின வாரம் தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். என்னென்ன, ஒரு ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக அவனை அழைக்கிறான். உங்க மேல, ஒவ்வொருத்தர் மேலையும் கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கு, திட்டம் ஒன்று இருக்கு. நல்லா பாருங்க, மோசே என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் வருவான். அவன் வரும்போது நம்மளை இந்த எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு போவான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இரட்சகன் மோசேவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு உண்டு. அதனால அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, எப்போது அந்த இரட்சகன் இந்த பூமியில பிறப்பான், நம்ம ஜனத்துல பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல நல்ல கவனிங்க, வெளிப்பாடு கொடுத்துருக்காரு, ஜனங்க காத்திருக்காங்க. ஒரு பக்கம் நல்ல கவனிங்க, இந்த காலகட்டம் கரெக்டா வரும்பொழுது, விடுதலையின் வருஷங்கள் நெருங்கி வரும்பொழுது கர்த்தர் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தபடியே, முன் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே மோசேயை என்ன பண்றாரு, ஆண்டவர் பிறக்க வைக்கிறார். பிறக்க வைக்கும்போது இவன் தான் அந்த இரட்சகன்றதை ஜனங்கள் கண்டுகொள்ளணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணாரு, வானத்துல நமக்கு ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், நட்சத்திரங்களும் சந்திரனும் எதுக்கு வச்சாராம், அடையாளத்துக்காகவும் கால குறிப்புக்காகவும் வச்சிருக்காரு. அப்போ வானத்துல ஒரு நட்சத்திரம் விசேஷமாக தோன்றி இருக்கிறது. இஸ்ரவேலருக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க, நம்ம இரட்சகன் பிறந்துட்டான் அப்படின்னு. அதே சமயத்துல பார்வோனும் அவனுடைய சாஸ்திரிகள் என்ன பண்ணாங்க, அந்த நட்சத்திரத்தை பார்த்தவொடனே நமக்கு ஆபத்துடா அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க. நல்லா கவனிச்சிக்கல, ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒரு பிள்ளைகளுக்கு நற்செய்தி, இன்னொருத்தங்களுக்கு அது பேட் நேச்சர், துர்ச்செய்தி. நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்களுக்கு இரட்சகன், ஆனா அது அவங்களுக்கு வேறு ஆபத்தை உண்டாக்கக்கூடிய ஆளு. உடனே என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க ஏதோ நமக்கு இந்த நட்சத்திரத்தினால வருது. அந்த நட்சத்திரத்தை குறித்து அவங்களுடைய சாஸ்திரிங்க, ஞானிக அவங்க கிட்ட எல்லாம் வச்சு கேட்கும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, ஒருத்தன் புதுசா ஒருத்தன் பிறந்திருக்கான், அவனால உங்க ராஜ்யத்துக்கு ஆபத்து, உங்க ஜனத்துக்கு இனத்துக்கெல்லாம் ஆபத்து. அதனால நீங்க என்ன பண்ணிருங்க, இந்த காலகட்டத்தில் பிறந்த குழந்தைகளை எல்லாரும், ஆண் குழந்தைகளை கொண்டு குவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எகிப்துல அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் பிள்ளைகள் இடத்துல ஆண் பிள்ளைகளை பெற்ற எல்லா குழந்தைகளையும் என்ன பண்ணாங்க, நைல் நதியில தூக்கி போட்டாங்க. நைல் நதியில என்ன இருக்குன்னு தெரியுமா, முதல்ல இருக்கும். அந்த முதலைக்கு சாப்பாடா என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் பிள்ளைங்களோட ஆண் குழந்தைகளை எடுத்து போட்டாங்க. பெண் பிள்ளைங்க உயிரோட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்க, ஒரே செய்தியை ஒருத்தங்களுக்கு நற்செய்தியா இருக்கு, ஒருத்தருக்கு துர்ச்செய்தியா இருக்கு. பிசாசும் காரியங்களை நகர்த்துறான், தேவனும் காரியங்களை செய்கிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க.